எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் காணப்போகும் தேவ வார்த்தையானது யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கை நம் உள்ளத்தில் பிறக்கிறதல்லவா? ஆமேன். நம் இரட்சகர் ஜீவன் உள்ளவர். பக்தன் யோபு தனது சோதனை காலங்களில் தேவனை தூஷித்து வெறுத்து வாழ்வே வேண்டாம் என சொல்லவில்லை. விசுவாச வார்த்தைகளால் தன்னை தேற்றி திடப்படுத்திக் கொண்டார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை முன்னறிவித்தவர்களில் இவரும் ஒருவர். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரபஞ்சத்தின் கடைசி நாள் என்று ஒன்று உண்டல்லவா? அந்நாளில் சகல மனிதர்களின் பார்வைக்கும் பிரத்யட்சமாய் வரப்போகிறவர். சத்துருவானவன் கொண்டு வருகின்ற எந்தவித போராட்டத்திலும் நாம் கிறிஸ்துவை மறுதலிக்காது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். மரணம் மேற்கொள்ள முடியாத ஒரே தெய்வம் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் ஜெபிப்போம். எங்கள் பரம தகப்பனே, நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவரே, எங்கள் வாழ்வின் நம்பிக்கையே, இன்றும் நீர் எங்கள் வாழ்வில் செய்ய போகின்ற அற்புதங்களுக்காய் நன்றி. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பூமியின் குடிகள் யாவரையும் ஆசிர்வதிப்பதாக. ஆமேன்.